யங்ஸ்டர்ஸ் தான் நிறைய இருந்தாங்க. கேப்டன்சி கில்லு கேப்டன்லாம் வந்துட்டு நீ சொல்ற மாதிரி பேபி தான், குழந்தை தான். ஃபர்ஸ்ட் சீரியஸா அஸ் அ கேப்டனு பிளேஸ்ல டீம் லெவன்ல உங்க பிளேஸே அன்சர்டனிட்டியா இருக்கும் போது கேப்டன்சி கொடுத்துருக்காங்க. அந்த டைம்ல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் கொண்டு ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிறது வந்துட்டு நான் குட் திங் தான் நான் சொல்லுவேன். குட் திங் இல்ல, நீங்க கொடுத்தாகணும். பெஸ்ட் பண்ணிருக்காரு, அவர் சொந்த செஞ்சிருக்காரு, அவர் சொன்ன செஞ்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் சீரியஸ் அஸ் அ கேப்டன், டெஸ்ட் கேப்டன், அதுவும் இங்கிலாண்டோட விளையாண்டு அத்தனை ரெக்கார்ட்ஸ் பிரேக் பண்ணிருக்காரு. அது என்ன வேணாலும் சொல்லலாம், பிளாட் பிட்ச் புள்ளி, பிளாட் பிட்ச்னா அடிப்பாரு, பிளாட் பிட்ச்னாலும் 250 அடிக்கிறதும் 100 அடிக்கிறதும் 750 ரன் 5 டெஸ்ட் மேட்ச் சீரியஸ்ல அடிக்கிறதுலாம் பெரிய விஷயம் தான். சேம் பேட்டிங் பொசிஷன்ல புடிச்ச ஹோம் சைட் டீம்ல இருக்கிற அதே பிளேயர் ஜோ ரூட் நம்பர் 4ல இறங்குறாரு. அவர் ஹோம் பிட்ச் தான், அவர் 700 அடிக்கலையே. அதுவுமே அவரு எந்த இதுல இருக்காரு, அவரு பர்பிள் பேட்ச்ல இருக்காரு, அத்தனை செஞ்சுரி வச்சுட்டு இருக்காரு. ஆனா கில்லு வந்துட்டு ஃபார்மே வந்து சரியில்லை. எப்படி கில்ல விட பயங்கரமா ரேட் பண்ற ஹாரி ப்ரூக்கு ஒண்ணும் பண்ணலையே கில்ல தாண்டி.